வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்கே. ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு த்ரிஷா என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பதிக்கு தரிசனம் போயிருக்காங்க. இப்போ ரிசல்ட் நல்லபடியாக வந்த உடனே த்ரிஷா சந்தோஷமாக அங்கேருந்து திருப்பதியிலேருந்து கிளம்பி விஜயை பார்க்க விஜய் வீட்டுக்கு வராங்க. இது த்ரிஷாவுக்கு மட்டும் இல்லை, விஜய் குடும்பத்திற்கும் சரி, நம்ம ரசிகர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சந்தோஷமான செய்தி தான். ரசிகர்கள் பல பேர் காலையிலேருந்தே விஜய் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ த்ரிஷாவும் திருப்பதியிலேருந்து டைரெக்டாக விஜயை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்சு இந்த டிஎம்கே ஏடிஎம் கேட்குறவங்களாம் நம்ம தான் வருவோம் அப்படின்ட்டு லேட்டாக டிவி ஆன் பண்ணவங்களுக்குலாம் செம்ம ஷாக்காக இருக்கும். இங்கே 50, 60, 70, 80, 90, 100க்கு மேலே இப்போ லீடிங் அடித்து எல்லாத்தையும் வின் பண்ணிக்கிட்டு டாப்பில் மெஜாரிட்டியில் போய் உட்கார போகிறாங்க நம்ம டிவிக்கே. இந்த யூடியூப்லேயும் சரி, நியூஸ் சேனல்லையும் சரி, அவன் 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 இஷ்டத்துக்கு கருத்து கணிப்பு கொடுத்தாங்க. அவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான், இவங்க பாரு கண்டிப்பாக 8% தாங்க மாட்டாங்க, 10% தாண்ட மாட்டாங்கன்னு, 5 சீட்டு தான் வருவான், 10 சீட்டு தான் வருவான் அப்படின்ட்டு. என்னடா ஏன் 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 இந்த குளவரி? இங்கே பாரு, வந்து பாரு, டிவி ஆன் பண்ணிப்பார். இப்போல்லாம் நீங்கள் என்ன பேசுவீங்க? எனக்கு அதெல்லாம் கேட்டே ஆகணும். ஒருத்தனும் அங்கே லைவ் போட மாட்டான். சென்னையே நாங்கள் தான்டா அப்படின்ட்டு 16 தொகுதியுமே நாங்கள் தான் அடிப்போம் அப்படின்னு டிஎம்கே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா நம்ம முதல்வர், அதுவும் குளத்தர் வேட்பாளர் ஸ்டாலினே இப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செகண்ட் பொசிஷனில் உட்காந்துருக்காரு. அங்கே லீடு எடுக்கிறது நம்ம டிவிக்கே தான். அது மட்டும் இல்லாமல் அண்ணா நகர் எல்லா ஏரியாவுமே, இந்த சைடு செங்கல்பட்டு, தாம்பரம், பல்லாவரம் எல்லாத்துலேயுமே நம்ம டிவிக்கே தான் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் தலைகீழ நின்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மணி இப்பயே வந்து 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. முக்கால்வாசி ரிசல்ட் எண்ணிட்டாங்க. இனி வந்து ஃபார்மாலிட்டி மட்டும்தான். என்ன லீட் எடுத்தாங்களோ அது வந்து ஒன்று சிலர் மாறும் தவிர மற்றபடிலாம் வாய்ப்பே கிடையாது. முதல்வர் விஜய் மட்டுமே. சரி, எதிர்க்கட்சியாச்சு வருவாங்களா நம்ம டிஎம்கே அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது நம்ம ஏடிஎம்கே எடப்பாடி தான். இப்போ நம்ம ஆதவ அர்ஜுன், குஷி ஆனந்த் அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களாம் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு இப்போ ஒரு மந்திரி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா? யார் யார் எந்தெந்த மந்திரி வருவா, யார் யார் எந்தெந்த தொகுதி வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நம்ம கூட வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தோமே, ஏன்டா 10 சீட்டு கூட வர மாட்டோம், அதுக்குள்ளேயும் உங்களை லிஸ்ட் ரெடி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இப்போ அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு யார் யார் எந்தெந்த பொசிஷனுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண போயிட்டாங்க. அப்புறம் நம்ம முதல்வர் வேட்பாளர் நம்ம விஜய்க்கு என்னைக்கு வந்து பதவி ஏற்கலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ண போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னடா பண்ணுவீங்க? நீங்க என்னடா பண்ணுவீங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே 60 வருஷமா ஆட்சியை புடிச்சிட்டு மாத்தி ஏடிஎம்கே, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே மாத்தி குத்திக்கிட்டு இருந்தாங்களே. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? நினைக்கவே முடியல. எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. புதுசு தான், கத்துப்போம். ஆனா பயங்கரமா செயல்படுவோம். நீங்களாம் கொஞ்சம் சைடில் இருந்துட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. எப்படி ஆட்சி அமைக்கிறோம், எப்படி வந்து வெறியா கொண்டு போறோம் தமிழ்நாட்டை எந்த லெவலுக்கு அப்படின்ட்டு. ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து எப்போ நம்ம தலைவர் விஜய் வந்து ஆட்சி அமைப்பார், எப்படி வந்து அந்த நாற்காலியில் உட்காருவார், என்னைக்கு பதவி ஏற்கிறாரு, இந்த பாகுபலி ரேஞ்சில் என்னைக்கு ஏற்றுவார் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து ரிசல்ட் என்னைக்கு வரும் 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 அப்படின்னு வெயிட் பண்ணி இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இவங்கெல்லாம் அந்த கருத்து கணிப்புலாம் கேட்டு தலைலாம் வலிச்சு சடப்போடா இந்த வருஷமும் டிஎம்கே தானா அப்படின்னு போச்சு. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து எல்லா மூஞ்சிலையும் இந்த சாணியை பூசி அடிக்கிற மாதிரி எல்லா யூடியூப் சேனல் கருத்து கணிப்பில் இருக்காங்களே அவங்க மூஞ்சியெல்லாம் எடுத்து அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.